அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வாரம் ஒரு பதிவு போட்டிருந்தோங்க. உதவி பேராசிரியர் தேர்விற்கான பாடக்குறிப்புகள் அலகு வாரியாக அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. இதில் மே 15 முதல் விநியோகம் செய்யப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் யாரெல்லாம் புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியாச்சுங்க. இன்னும் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயிருங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்கங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால அது 4 பகுதிகளாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் அதே தான் இருக்கும். சரிங்க, இதில் என்னென்ன இருக்குது, நாங்கள் எப்படி நம்பி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்கும் பட்சத்தில் அவங்களுக்காக இந்த காணொளி வெளியிடப்படுகிறதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மெட்டீரியலில் எது மாதிரி உங்களுக்கு இருக்குங்கன்னா அதோடைய ஒரு ஸ்டெப் பைஸாக சொல்லிடுங்க. அதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுங்க. நம்மளுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எந்த தேர்வை காட்டிலும் எப்பயுமே வராத அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் நம்மளுக்கு வந்துருக்குங்க. இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்திற்கு 569 பணியிடங்கள். இது மாதிரி லைஃப்பில் எப்பயுமே வராதுங்க, வரவும் போகிறது கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் வந்து பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய பொதுவானதுங்க. ஒருத்தரும் இப்போ புதுசாக படிக்கிறவங்க ஆல்ரெடி நிறையா வருஷம் படிச்சுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பயந்துக்குவாங்க. இப்போ வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன வயசில் அவங்க நிறையா மெமரி பவர் இருக்கும், நிறையா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து பயந்துக்குவாங்க. வேலையில் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கெஸ்ட் லெக்சர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மார்க் அதிகமாக கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை அவங்க படித்த மார்க் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாதாரண தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்குவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தரப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடய தான் இருக்கிறாங்களே தவிர அந்த நம்மளுக்கு தேவையான பகுதியில் எப்படி படிக்கிறது இன்னும் குறைஞ்ச நாள். ஏன்னா டிஎன் செட்டோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட் விட போகிறதுனால உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஜூலைலாம் எக்ஸாம் முடிஞ்சிருங்க. அதனால் நம்மளுக்கு டைமே கிடைக்காது. அதற்கு அடிப்படையில் இப்போ நீங்கள் ஆரம்பித்தாலும் சரியான வழிகாட்டுதல், சரியான குறிப்புகள் மட்டும் பார்த்திங்கன்னா இதே போதுமானது. ஆனால் இதில் தவறு செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தவிர்க்க முடியாதுங்க. அது மட்டுமல்ல, இதை சேல்ரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே 57,700 ரூபாங்க. உங்களுக்கு கையிலேயே குறைஞ்சபட்சம் உங்கள் சேல்ரி நெட் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வருங்க. கையில் கிடைக்கிறது அந்த 90,000 அந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதை நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளார போகலாங்க. ஏன்னா இதுக்கான காரணமும் இருக்குங்க. ஏன்னா நம்மளோட நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இப்போ கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்பு அதுதாங்க. நம்மளுக்கு சரியான இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விலை கொடுத்தாச்சும் கண்டிப்பாக வாங்கணும். அதற்கான தகுதியானன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து இதை முடிவு பண்ணிக்கங்க. என்னுடைய மெட்டீரியல் எப்படி அமைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. முதல்ல என்னுடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கம் 4 பார்ட் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் சிலபஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ரெடி ஆகிறோன்னா நம்ம எவ்வளோ படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் 4 பக்கங்கள் இந்த பாடத்திட்டம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அலகு வாரியாக தான் இந்த தொகுப்பானது காணப்படுங்க. அலகு 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு பார்ட் இருக்கும். அலகு 4லேருந்து அலகு 6 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 7, 8, 10 ஒரு பகுதியாகவும், 9 மட்டும் தனித்து ஒரு பகுதியாகவும் உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரிங்க, இதை தொடர்ந்து பாடத்திட்டத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் இதுதாங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் இருக்கும், உள்ளடக்கமாக இருக்குங்க. இந்த உள்ளடக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிஜிடிஆர்பி, அதாவது இப்போ உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு, ஏன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட்டு, சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப், டிஎன் செட்டு, அதற்கு அடுத்தா இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு 4க்கும் ஒரே சிலபஸ் தாங்க. நம்மளுக்கு இது நான் எப்பயுமே இதை எதை உள்வாங்கி தயாரிக்கப்படனா முழுக்க ஏன்னா இதுலேயுமே நம்மளுக்கு 2 இதாக இருக்குங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் ஒன்று இருக்குது, ஆஃப்டர்நூன் செஷன் ஒன்று இருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 200 மார்க் நம்ம எழுத போகிறோங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி இருக்குது. செக்ஷன் ஏல 25 வினாக்கள் வந்து தமிழிலும், 25 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பகுதியிலும், அப்ஜெக்டிவ் டைப்பில் கொள்கை வகைகள் இருக்குங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா விவரித்து எழுதுறதா இருக்கும். அதில் 8 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 10 யூனிட் இருக்குங்க. அதில் 8 கொஷின் வரும். அதில் 5 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனா போதுமானது. அதே மாதிரி பேப்பர் 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான். ஆனால் செக்ஷன் ஏல இந்த 10 யூனிட்லேருந்துமே ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலகுலேருந்துமே 5 கொஷின் எடுத்திருப்பாங்க. மொத்தம் 50 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை வகையிலும், மீதி வந்து பார்த்திங்கன்னா
50க்கு 5 வினாக்கள், அதாவது 8 வினாக்களில் 5 வினாக்கள் வந்து விரிவாக எழுதக்கூடியதாகவும் காணப்படுகின்றதுங்க. இதில் முழுக்க அந்த நம்மளுக்கு ஒரு மதிப்பெண். இதில் நம்ம வந்து யூஜிசி எப்படி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்களோ அதோட ப்ரீவியஸ் கொஷின் 2018 உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் தாங்க இது தயாரிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் தப்பு பண்ணால் மட்டுமே ஒழிய, ஏன்னா நம்மளுக்கு இப்போ அந்த 1 மார்க்கில் கிட்டத்தட்ட 75% வந்து பார்த்திங்கன்னா 75லேருந்து 80% வரைக்குமே உங்களுக்கு கேரண்டி தரலாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இதில் உங்களுக்கு அந்த தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. உங்களுக்கு மிக அதிகமான பாடப்பகுதி தாங்க இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தேவையான பகுதி மட்டும் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு எதில் எந்த அழகில் ஒரு மதிப்பெண்கள் வரும், எதில் அந்த விரிவான வினா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எந்த கொஷின் வரும், நீங்கள் அதை கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உள்வாங்கிக்கிட்டு நிறையா தரவுகள் தெரிஞ்சிருந்தே போதுங்க. அங்கே தேவையான இடத்துல நீங்கள் வந்து வெளிக்கொண்டாந்தால் மட்டும் போதுமானது. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் ஏன் இப்போ உங்களுக்கு கடைசியாக இப்போ 9 அலகு கொடுக்குறேன்னா, மற்ற அலகுகள் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் தொழில் சரிங்க, யூஜிடிஆர்பிலையும் பிஜிடிஆர்பிலையும் எல்லாத்துலேயுமே ஓரளவு கவர் ஆகக்கூடிய விஷயம் தான் இருக்குது. இந்த அலகு 9, 10 பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த புதுசாக காணப்படுங்க. ஏன்னா இதுக்கு அதிகமான புத்தகங்கள் தேவைங்க. இது பழக்கம் இல்லாததாக நம்மளுக்கு காணப்படும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஈஸி தாங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக வரலாறு பண்பாடு இது நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. ஏன்னா இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, இது ரெண்டுமே ஒரு சேர்ந்தது போல் தாங்க. ஏன்னா அந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் இந்த அழகை நீங்கள் எது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னா அந்த சங்ககாலம் தொடங்கி, ஏன்னா நம்மளுக்கு அந்த தரவுகளே வந்து பார்த்திங்கன்னா கேட்க போகிறது சங்ககாலம் தொடங்கி தற்காலம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா சமகாலம் வரைக்கும் அவங்க தமிழக வரலாறு எதிர்பார்க்குறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம், சங்கம் மருவி காலம், அதை தொடர்ந்து வரக்கூடிய களப்பிரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆங்கிலேயர் வெளியேற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆட்சியின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்திய அளவில் பார்த்தாலிங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழக அளவுலேயே முக்கியமானது. ஏன்னா அவங்க கேட்குறதே தமிழக வரலாறு. இதில் தான் ஒரு தப்பு பண்ணிட்டுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த எல்லா வரலாறும் படிக்கலாங்க. ஆனால் வரலாறு படிக்கும்போது இப்போ நம்மளுக்கு உதாரணமாக சொல்லணுங்கன்னா, இப்போ வெளிநாட்டு ஐரோப்பியர் வரலின் போது ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் டேனிஷ்காரர்கள், பின்னாடி அதை தொடர்ந்து வரக்கூடிய இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கெங்கே ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு கல்கத்தா, மும்பை அப்படி சொல்லி போகிறீங்க. தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க. அவங்க முழுக்க ஒட்டி வர்றது எல்லாமே தமிழகத்தை அந்த பகுதி தான். அப்போ எங்கே ஆட்சி கைப்பற்றுறாங்க, என்ன நிகழ்வுகள் நடக்குது, இதன் அடிப்படையில் தான் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தணுங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சங்க காலம் தொடங்கி, ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதே அந்த முக்கியமான தரவுகள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் நம்மளுக்கு தேவை கிடையாதுங்க. சங்க காலம் தொடங்கி தான் நம்மளுக்கு அந்த அதிகாரப்பூர்வ, ஏன்னா நம்மளுக்கு சான்றுகள்லாம் தேவையான அளவுக்கு இருக்குதுங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த தமிழ் செம்மொழி அந்த நிறுவனத்துக்கான காரணமே முதல் இலக்கியமே தொல்காப்பியத்திலேருந்து பின்னாடி வரக்கூடிய சங்க இலக்கியம் தான் முதன்மையான இடங்க. ஏன்னா இருக்கிற 41 நூல்களில் நம்மளுக்கு 36 நூல்கள் அங்கேருந்து மட்டுமே தொடங்குகின்றது. அப்போ அதை நோக்கும்போது அங்கேருந்து தான் நம்மளோட வரலாறு தொடங்குது. அதுக்கான தரவுகள் இருக்கும்போது அங்கேருந்து நீங்கள் ஒன்று ஒன்று ஆரம்பிங்க. என்ன நிகழ்வுகள் நடக்குது, எப்படி இருந்துச்சு, என்ன சமூகங்கள், இதுலேயே 2 இருக்குங்க. வரலாறுக்கூட ஒட்டியது தான் பண்பாடுங்க. பண்பாடுங்கும் போது போச்சுங்க நம்ம உணவுலேருந்து, உடையிலேருந்து, இருப்பிடத்திலிருந்து, வாணிகம், கல்வி மற்றும் பிற பழக்க வழக்கங்கள் அனைத்துமே அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருங்க. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதை எழுதிட்டிங்கன்னா போதுமானதுங்க. ஏன்னா இப்பயுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியான வழிகாட்டுதல், சரியான அந்த வழியில் பாதையில் போகாமல் கொஞ்சம் தடுமாறுது தெரியுதுதாங்க. சரிங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த அயல்நாட்டு தொடர்புகளில் எங்கெங்கே எந்த நாட்டு கூட, அயல் நாடுகள்னாவே அப்போ எந்தெந்த நாட்டு கூட என்னென்ன வணிகம் செஞ்சாங்க, என்ன ஏற்றுமதி பொருள் செஞ்சாங்க, என்ன இறக்குமதி செஞ்சாங்க, யார் அதனுடன் தொடர்புடையவர்கள், இந்த பொருண்மையில் நீங்கள் பார்த்துக்கிட்டே போதாங்க. அதன் அடிப்படையில் பாபிலோனியா, எகிப்து, கிரேக்கர்கள், ரோமர்கள், இது மாதிரி இவங்க கூட என்ன வணிகம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த தரவுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10 பக்கம் படித்தா தான் நம்மளுக்கு ஒரு 4 பக்கம் ஞாபகம் இருக்கும். அங்கே போய் எழுதும்போது ஒரு 3 பக்கமாச்சும் குறைஞ்சு அந்த கோரையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதற்கு கம்மியாக இன்னுமே படிக்கிறதே 3 பக்கம் 4 பக்கம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 பக்கம் தாங்க ஞாபகம் வரும். அதையும் பார்த்துக்குங்க. வச்சுருங்க. அதுக்கடுத்து அந்த பண்பாட்டில் இதெல்லாம் பண்பாட்டிலையும் வந்துடுங்க. ஏன்னா வரலாறு பண்பாடு தொடர்ந்து வரும்போது உணவு, உடை, அப்போ என்னென்ன உணவுகள் உண்டாங்க, என்ன உடை அணிஞ்சிட்டாங்க, அணிகலன்கள் என்ன, இது அதே மாதிரி அந்த அமைப்பு
கட்டிட அமைப்பு, இருப்பிட அமைப்பு எப்படி இருந்துச்சு, என்ன வாணிகம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் எந்தெந்த நூல்கள் என்ன செய்திகளை நம்மளுக்கு அந்த தெரிவிக்குதோ அதனோட விரிவாக தெரியலான்னு பரவாயில்லைங்க, அந்த தலைப்போடு தொடர்புடைய செய்திகள் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்ல விஷயங்க. சரிங்க. இது மட்டுமல்ல, இதுலேயே அந்த ஓவியக்கலை, கட்டிடக்கலை எல்லாமே வருங்க. இதை தொடர்ந்து நம்மளுக்கு வரும்போது அந்த சங்ககால ஆட்சி முறை பற்றி இதே போதுமானதுங்க. சேரர்கள் பற்றி பார்த்து நம்ம முழுக்க முழுக்க அந்த இலக்கியங்களான 18 முதன்மையாக கொண்டு தான் நம்மளுக்கு அந்த தரவுகள் இருக்குங்க. அதில் மட்டும் லைட்டாக பார்த்துங்க. சோழர் காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க, இந்த சோழர்கள், பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் சார்ந்த நீங்கள் இந்த வரலாறு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் ஒரு வரலாறு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமகாலமாக நீங்கள் பாவித்து இப்போ இருக்கும்போது பல்லவர்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள். அப்போ இந்த தலைப்பில் யார் இந்த மரபை தோற்றுவிச்சாங்க, யாரை வீழ்த்தி இந்த மரபு தொடங்கினாங்க, அதே மாதிரி இவர்களுடைய வழித்தோன்றல்கள் யார், அதே மாதிரி இந்த அமைப்பில் இந்த குடும்ப வரைபடம் போட்டிங்கன்னா மட்டும்தாங்க இந்த இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இது மாதிரி போகிறதுக்கு ஏன் ஒரு காரணம் அப்படின்னா தான் இந்த சமகாலத்தில் இந்த வளர்ச்சியை நீங்கள் உள்நோக்க முடியும். நீங்கள் ஒரே பகுதி நீங்கள் இந்த தொடங்கி இந்த பகுதி இந்த தமிழக வரலாறு முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சு குழப்பிக்க வேண்டாங்க. சம காலகட்டத்தில் ஒரே இதில், ஏன்னா நீங்கள் படிக்கும்போது இந்த நிறைய செய்திகள் திருப்பி வர மாதிரி இருக்கும். அதற்கான காரணம் ஒரே காலகட்டத்தில் நடக்கும்போது தான் இங்கே பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட போர்கள், என்ன விளைவுகள், என்ன சமாதானம், என்ன உடன்படிக்கை பொறுத்தவரைக்கும் இந்த இதில் கம்மலுங்க. நம்மளுக்கு அந்த ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சு இவங்க கூட தான் உடன்படிக்கை வரும். இதில் பொறுத்த வரைக்கும் அந்த எந்தெந்த போர் யார் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்க்கணும். இதனால தான் உங்களுக்கு அந்த குடும்ப வரைபடம் ரொம்ப அந்த அரச பரம்பரையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இது கொஞ்சம் கவனிக்க பார்த்துக்குங்க இது. சரிங்க. அதை தொடர்ந்து இந்த பரம்பரையில் பொறுத்த வரைக்கும் யார் தொடங்கினாங்க, யாரெல்லாம் அந்த பரம்பரை வழித்தோன்றல்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதற்கு என்னென்ன சான்றுகள், எந்தெந்த நூல்கள் சான்றாக இருக்கின்றது, அதுவுமே நம்ம கவனிக்கத்தக்க விஷயங்க. சரிங்க. அதுக்கடுத்த பல்லவர்கள் பொறுத்த இதுலேயுமே அப்படி தாங்க. ஏன்னா இந்த ஒருத்தர் சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்களை படிக்கும்போது அவர்களோட ஆட்சி முறை, அமைப்பு முறை, நிர்வாக அமைப்பு முறை, அங்கே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை, பொருளாதார நிலையாகட்டும், சமூக நிலையாக இருக்கட்டும், உடை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, ஏன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பல்லவர்களாக இருக்கட்டுங்க, சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கட்டிடக்கலையை வந்து பார்த்திங்கன்னா அதில் சிறப்பானதாக இருந்தாங்க. எந்தெந்த இதில் என்ன முக்கியத்துவம் தந்தாங்க, எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரிவாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்போங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் உள்வாங்கிக்கணும். இதுக்குன்னு தனித்தனியாக கட்டிடக்கலை, ஓவியக்கலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை தொடர்ந்து இங்கே இந்த சோழர் காலத்தில் எங்கே இருந்துச்சு, பல்லவர் காலத்தில் எங்கே இருக்குது, பாண்டியர் காலத்தில் எந்தெந்த பகுதியில் என்ன சிறப்பான காணப்படுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சே போதுங்க. நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் தனித்தனியாக பார்க்க தேவையில்லைங்க. அதே மாதிரி கல்வெட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்க. கல்வெட்டு, செப்பேடுகள்லாம் ஏன்னா எழுதுறது யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதிட்டு போயிடலாங்க. ஏன்னா பின்னாடி இடைச்சர்கள் இருக்கும், திருப்பி எழுதும்போது மாறும். ஆனால் கல்வெட்டானது அங்கே பழங்காலத்தில் உண்மை நிலை அறியறதுக்கு ஒரு மிக முக்கிய சான்றாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லைங்க, ஏன்னா ஒரு இடத்துல கல்வெட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதனை வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. அதே கல்வெட்டை பல்வேறு இடங்களில், பல்வேறு காலகட்டங்களில், வேறு பகுதி, இப்போ பல்லவர் ஆட்சியிலையும் சரிங்க, இங்கே சோழர் ஆட்சியிலையும் சரி, இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது மாதிரி வீழ்த்தினாங்க, இது மாதிரி நிகழ்வு நடந்து பதிவு செய்யும்போது இதே தரவுகள் அந்த பகுதியில் கண்டெடுத்துக்கப்பட்டு ஒப்பு நோக்கும்போது அப்போ இது வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நிலை வந்து காணப்படுகின்றது. இது மாதிரி நம்ம ஒரு உள்வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேர்வு நோக்கில் படிக்க அந்த இதில் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்மளுக்கு அந்த வரலாறு, பண்பாடு நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை நீங்கள் உள்ளார அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களே அறியாமே அது ஏறும். உங்களுக்கு தானாக கை வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவுகள் வர நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தால் போதுமானதுங்க. நீங்கள் எழுதி மட்டும் பழகிட்டால் போதுமானதுங்க. டெய்லியுமே எழுதிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுதி பழகணுங்க. எந்தெந்த இடத்துல அவங்களுடைய ஓவியங்கள் காணப்படுது, கோயில்கள் காணப்படுது, யார் கட்டினது, இது சொல்லாமே எல்லாமே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாத அந்த சிறப்பு பெயர்கள், பட்ட பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த மன்னனுக்கு என்ன பேர் இருந்துச்சு, நான் சொல்கிறது இதுதாங்க சொன்னேன் உங்களுக்கு. இந்த அடிப்படையில் நீங்கள்
இது மாதிரி தாங்க எந்த பரம்பரையாக இருந்தாலும் யார் தோற்றுவிச்சாங்க, கடுங்கோன் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிச்சாங்க, அவனது வழித்தோன்றல்கள் என்ன. ஆனால் இது மாதிரி நீங்கள் எழுதுறதோட நாம் என்ன சொன்ன மாதிரி அந்த அந்த குடும்ப வரைபட சார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குங்க. இதன் அடிப்படையில் யார் யார் களப்பிரர்கள் வந்து இந்த கடுங்கோன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டை மீட்டான் கிபி 6ஆம் நூற்றாண்டு, இது மாதிரி சொல்லிட்டு அந்த தொடக்கம் தாங்க நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சோம்னா அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகள் மட்டும்தான் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்க. இது அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா சமூக நிலை சிற்பங்கள் நான் சொல்ல வந்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இதுக்குன்னு படிக்க தேவையில்லைங்க. அப்படியே இங்கே இருக்கிறத அப்படியே கட் பண்ணி அப்படியே நீங்கள் தனியாக எழுதிட்டிங்கன்னா போதுமானதுங்க. சரிங்க, இது வந்து உங்களுக்கு டெமோ தாங்க வந்து பார்த்திங்கன்னா. அதனால் முழுசாக எனக்கு இந்த குறைஞ்சபட்ச நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம விவரிக்க முடியாதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னுடையதுங்க. சரி, இந்த புறமையில் தாங்க இது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நாங்கள் சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து தரவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படியாக முக்கியமான செய்திகள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. இதுமாரி குறைக்கலாம், ஆனால் குறைக்கிறதுக்கு இதுக்குமே இருந்தால் அந்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே குறைக்க முடியலைங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருப்பேன். அதே மாதிரி குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நிகழ்வுகள் இவரோட தொடர்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்க, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பகுதிகளும் சேர்த்து வெறும் 4500 மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் எல்லா அலகுகளும் வரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தரவுகள் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கே பல நாட்கள் ஆகுங்க, பல வாரங்கள் ஆகும். அது மட்டும் இல்லாது நீங்கள் மூலநூல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தொகையானது 15,000க்கு மேலே 20,000 பக்கமாக வந்துடுங்க. நீங்கள் அவ்வளோ வாங்கி தேவையானதை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமே முடிஞ்சிருங்க. அதனால் உங்களுக்கு பார்த்து ஒரு அழகாகவே உங்களுக்கு வரிசைப்படியாக கொடுத்துருக்குங்க. பெரும்பாலும் உங்களுக்கு அந்த கோர்வையாக கொடுத்துருக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் யூஸ் ஆகணும். அதேமாதிரி குறிப்பிட்ட பகுதி மட்டும் டிஸ்கிரிப்டிவ் ஆகிற மாதிரி ரொம்ப விரிவாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பகுதி ஏன் அது மாதிரி கொடுத்துருக்குன்னா அதில் டிஸ்கிரிப்டிவ் கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்டாக எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் உங்களுக்கு விரிவாக விளக்கமாகவே அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே போதுமானதுங்க. உங்கள் வெற்றியை நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாங்க. சரிங்க, ஏன்னா உங்களுக்கு இதிலேயே நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த இருக்கிறத நான் ரெடி பண்ணும்போது திருப்பி பார்த்துட்டு உங்களுக்கு பகுதியாக குறைச்சி சுருக்கி ஏன்னா உங்களுக்கு பல்வேறு புத்தகங்களில் பல்வேறு தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா தேடி இந்த சுருக்கி இது மாதிரி கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இதில் அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்தளவுக்கு ஓரளவுக்கு செய்திகள் என்னால் சொல்ல முடிஞ்சதுங்க. அதே மாதிரி நீங்கள் இதை வாங்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை போயிடலாங்க. ஏன் சொல்கிறேன்னா 1,00,000 மேலே சம்பளம் வாங்குகிறோம், அதற்கான உழைப்பும் பார்க்கணும், அதற்கான ஒர்த்தையும் நம்ம பார்க்கணுங்க. அதற்கு அடிப்படையில் ஏன்னா இதுக்கு ரொம்ப குறைவாக தான் உங்களுக்கு கட்டணுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் கடந்த கால நிகழ்வுகள் நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. யாரையுமே நம்ப முடியலைங்க, காசுக்கோசரம் தான் பார்க்குறாங்க மெட்டீரியல் அந்தளவுக்குன்னு. ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு இல்லைங்க. தாராளமாக என்னுடைய நம்பரே தான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதற்கான வழிவகையும் இருக்குங்க. சரிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலந்தோறும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெமோ தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க சொல்ல முடியும். கண்டிப்பாக இதனோட தொடர்ச்சி வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே எங்கள் நம்பர் கொடுக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். யாரெல்லாம் வேணுமோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏன்னா உடனே ஒரு நாள் விட்டு தாங்க நம்ம டெலிவரி பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது அதிகபட்சம் உங்களுக்கு 4 நாளில் இல்லை 3 நாளில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருங்க. உங்களோட முழு முகவரி இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் குறியீடு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண் இது எனக்கு அமுச்சு விட்ருங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் 3 நாள் அதிகபட்சம் ரிசீவ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நான் வந்து இந்த டெமோ காப்பினா வந்து 1, 2 ஒரு பக்கம் 2 பக்கம் காட்டலிங்க. உங்களுக்கு இந்த பக்கம் முழுசாகவே தான் உங்களுக்கு காட்டிருக்கேன். இது அடிப்படை இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த சுருக்கப்பட்டதோ தெளிவான வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க உங்களுக்கு. அந்த அடிப்படை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியுமே நான் வந்து உட்தலைப்புகள் நிறையா பயன்படுத்தியிருப்பேங்க உங்களுக்கு. அதை தேவையான அளவுக்கு நான் சுருக்கியிருப்பேன். அதையும் நீங்கள் கவனிச்சிக்கலாங்க. சரிங்க நண்பர்களே, இதோட யார் வேணுமோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.